நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்த அச்சம் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுப்பதோடு மக்களிடம் சரியான தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநிலங்களிடம் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் சூழல் தொடர்பாக மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று மாலை ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள இந்தியா எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் ஆயத்தம் குறித்து மாநிலங்களுக்கு விரிவான அந்த தகவல்களை பிரதமர் மோடி எடுத்துரைத்திருக்கிறார். மாநிலங்களிடம் பிரதமர் மோடி பேசும்போது நாம் டீம் இந்தியாவாக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தேசம் இந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நிலைத்தன்மையை பேணுதல், எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்தல், குடிமக்களின் நலன்களை பாதுகாத்தல், தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துதல் ஆகியவையே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். விநியோக சங்கிலிகள் சீராக செயல்படுவதை உறுதி செய்யவும், பதுக்கல் மற்றும் லாபம் ஈட்டுதலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வேளாண்மை துறையை பொறுத்தவரை உர சேமிப்பு மற்றும் விநியோகத்தை கண்காணிப்பதில் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியதன் அவசியத்தையும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். மாறிவரும் சூழ்நிலைக்கு விரைவாக பதிலளிக்க ஏதுவாக அனைத்து மட்டங்களிலும் வலுவான ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் தேவை என்பதையும் பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். கப்பல் போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் தொடர்பான வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள எல்லை மற்றும் கடலோர மாநிலங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாநிலங்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகள் பரவுவதற்கு எதிராக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ள பிரதமர், துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களை பரப்புவதையும் மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை சமாளிக்க பிரதமரின் தலைமையில் மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை மாநில முதலமைச்சர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். எரிபொருள் மீதான கலால் வரியை குறிக்கும் முடிவுகளையும் மாநில முதல்வர்கள் வரவேற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் மாநிலங்களில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி போதுமான அளவில் கிடைப்பதால் நிலைமை சீராக இருப்பதாகவும் பிரதமரிடம் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிலைமையை திறம்பட நிர்வகிக்க மத்திய அரசுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் செயல்படுவோம் எனவும் மாநில முதல்வர்கள் பிரதமருக்கு தங்களுடைய உறுதியை வழங்கியிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.